வணக்கம். மலரட்டும் வசந்தம் இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். புத்தர் கூறுவார், டிசையர் இஸ் த ரூட் காஸ் ஆஃப் ஆல் சஃபரிங். நாம் அனுபவிக்கக்கூடிய அனைத்து வித துக்கங்களுக்கும் ஆதாரமாக இருப்பது ஆசைகளே என்பதுதான் இதனுடைய விளக்கம். இன்று நாம் ஆசையை எப்படி வெல்லலாம் என்பதை பற்றி பேச இருக்கிறோம். இதை பற்றிய ஒரு விளக்கம் தர வந்துள்ளார் நமது பிரம்மகுமாரி சகோதரி கவிதா அவர்கள். இவர்கள் கடந்த 24 ஆண்டு காலமாக ராஜ்யோகாவை பயின்றும் பயிற்றுவித்தும் வருகிறார்கள். கடந்த 21 ஆண்டு காலமாக தன்னை முழுமையாக இறை சேவைக்காக அர்ப்பணித்துக் கொண்டுள்ளார்கள். வணக்கம் சிஸ்டர். வணக்கம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இப்ப புத்தர் சொல்லியிருக்காரு, டிசையர் இஸ் த ரூட் காஸ் ஆஃப் ஆல் சஃபரிங்னு சொல்லியிருக்காரு. நம்ம ஆசை வைத்தால் அனைத்து வித துக்கங்களை நாம் அனுபவம் செய்வோம் என்பதுதான் இதனுடைய பொருள். அந்த மாதிரி ஆசையே இல்லாமல் மனிதன் வாழ முடியுமா? இதற்கு ஒரு விளக்கம் தர முடியுமா? உலகத்திலே என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆசையை குறைத்து கொண்டால் பிரச்சனைகளும் குறையும்னு சொல்றாங்க. ஆனால் எந்த ஆசைகளை நாம் குறைத்து கொள்ளணும் அப்படிங்கிறதை கொஞ்சம் நாம் சிந்திச்சு பார்க்கணும். ஏன்னா ஆசை இல்லாமல் மனிதனால் இருக்க முடியாது. ஆசைகள் அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய முக்கியமான முன்னேற்றத்திற்கான ஒரு காரணமாக இருக்கு. ஒரு மனிதன் இந்த ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு செல்லணும் அப்படின்னா அவர்களுக்குள்ள ஒரு ஆசை இருக்கணும், ஒரு விருப்பம் இருக்கணும். நான் இதை அடைய வேண்டும், இதை செய்ய வேண்டும், இதை கற்றுக்கொள்ள வேண்டும், இதை நான் உருவாக்கணும் அப்படின்னு அவர்களுக்குள்ள ஏதோ ஒரு ஆசை இருந்தால் தான் மனித வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமே இருக்க முடியும். ஒரு நிலையிலேருந்து இன்னொரு நிலைக்கு அவர்கள் போகவே முடியும். அதனால் என்றைக்குமே ஆசைகள் தவறு கிடையாது. ஆனால் நம்ம எந்த மாதிரியான ஆசைகள் வச்சுருக்கோம் அதுதான் ரொம்ப முக்கியமானது. சில ஆசைகள் நம்மளுடைய வாழ்க்கையை முன்னேற்றக்கூடியதாகவும் நம்மளுடைய வாழ்க்கையில் அதிக மகிழ்ச்சியை கொண்டு வரக்கூடியதாகவும் மற்றவங்களுக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். ஆனால் சில ஆசைகள் நம்மளுடைய கஷ்டங்களுக்கு காரணமாக இருக்குது. இப்போ எந்த மாதிரியான ஆசைகள் நம்ம உருவாக்குறோங்கிறது தான் முக்கியமானது. ரொம்ப அழகாக சொன்னீங்க. சில ஆசைகள் நமக்கு கஷ்டத்தை தருகின்றன என்று கூறினீர்கள். எந்த மாதிரி ஆசைகள் நமக்கு கஷ்டத்தை தருகின்றது? ஆசைகள் அப்படின்னு சொல்லும்போது ஒரு மனிதனுக்கு என்ன ஒரு தேவையான விஷயமாக இருக்கும். இது அத்தியாவசியமான ஒரு பொருள், அத்தியாவசியமான ஒரு சாதனம், இது நமக்கு ரொம்ப முக்கியமானது, தேவையானது, அவசியமானது அப்படிங்கிற சில விஷயங்களை நம்ம அடையிறதுக்கு, நம்ம அதை பயன்படுத்துறதுக்கு நம்ம முயற்சி செய்கிறோம் அப்படின்னா அந்த ஒரு ஆசைனால் நமக்கு எந்த கஷ்டமும் வராது. இப்போ பாருங்கள், எந்த ஆசை நமக்கு கஷ்டம் கொடுக்கும் அப்படின்னா, இப்போ இந்த ஆசைங்கிறது மனிதனுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, எவ்வளவு பெருசாகணுமோ அவ்வளோ பெருசாக இருக்குது, எவ்வளோ விஸ்தாரமாக போகணுமோ அவ்வளோ விஸ்தாரமாக போகுது. எந்த மனிதனுக்கும் ஏதோ ஒரு பொருள் நம்மக்கிட்ட இருக்குது, தேவையானது நம்மக்கிட்ட இருக்குது, தேவையான அளவு இருக்குது. அப்போ அதோடு நம்ம போதுங்கிற மனநிலையை கொண்டு வந்துட்டோன்னா அதனால் நமக்கு கஷ்டம் வராது. ஆனால் இப்போ என்ன ஆகுது குடும்பத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் எந்த ஒரு பொருளாகட்டும் இல்லை பணமாகட்டும் எவ்வளவு கிடைத்தாலும் இன்னும் வேணும், இன்னும் வேணும், வேணும் வேணுங்கிறதுக்கு ஒரு லிமிட் இல்லாமல் வந்திருக்கு. இப்போ ஒரு எடுத்துக்காட்டாக பாருங்கள், ஒரு மனிதன்கிட்ட ஒரு 100 ட்ரெஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த 100 ட்ரெஸ் நம்மக்கிட்ட இருக்கும் அப்படின்னா நம்ம என்ன நினைக்கணும், அவங்க போதும் நமக்கு, இதெல்லாம் நம்ம பயன்படுத்தி முடித்து இதெல்லாம் பயனில்லாததாக போகும்போது என்ன பண்ணலாம், அடுத்து நம்ம வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலை அவசியமாக இருக்கணும். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா, எவ்வளவு இருந்தாலும் சரி, ஆனால் அதையும் மீறி என்ன ஆகும், பார்க்கும்போது இதுவும் வேணும், அதுவும் வேணும், இதுவும் வேணும், இப்படி பொருட்கள் மேலே, நிறைய விதமான வசதிகள் மேலே, அதாவது உடலுக்கு தேவையான சில பொருட்கள் சாதனங்கள் நம்ம வீட்டில் தேவையாக தான் இருக்குது, அதெல்லாம் நம்ம வாங்கி வச்சுருக்கோம். அப்போ அது நல்லதாக தான் இருக்கும். ஆனால் நம்ம அதே ஒரு பக்கத்து வீட்டுக்கு போகிறாங்க, அப்போ அங்கே பார்க்கும்போது இந்த பொருள் இதை விட பெஸ்ட்டாக இருக்கே. இப்போ இங்கே நம்ம வீட்டில் ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, நல்லா ஓடிட்டுருக்கு, நல்லா இருக்குது. ஆனால் அவங்க வீட்டில் போயிட்டு இன்னொரு மாடல், புது மாடலாக லேட்டஸ்ட்டாக வந்திருக்கும். அப்போ அதை பார்க்கும்போது என்ன, நம்மளும் இப்படி ஒரு டபுள் டோர் வச்சுருந்தா நல்லா இருக்குமே, இப்போ இதை வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை உருவாயிடும். இந்த ஆசை உருவாகும் போது என்ன பண்ணுறாங்க, அதை தன்னுடைய குடும்பத்தில் இருக்கவங்கள்ட்ட பகிர்ந்து கொள்கிறாங்க. அப்போ குடும்பத்தில் இருக்கக்கூடிய அப்பாவோ இல்லை அண்ணனோ என்ன பண்ணுவாங்க, அதை வாங்கணுங்கிறதுக்கு அதிகமான பணத்தை சம்பாதிக்கணுங்கிறது அவங்களுக்கு ஒரு நிலையாக மாறிடுது. அப்போ எந்த அளவுக்கு குடும்பத்தில் ஒவ்வொருத்தருடைய ஆசை அதிகமாகுதோ அந்த அளவுக்கு பணத்தினுடைய தேவை என்னாகும், அதிகமாகும். எந்த அளவுக்கு பணத்தினுடைய தேவை அதிகமாகுதோ அதை நம்ம அடைஞ்சே ஆகணுங்கும் போது எப்படி அதை நம்ம சம்பாதிக்கிறோங்கிறத மறந்துடுவாங்க. நம்ம குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு
இது வேணுங்கிறாங்க, அவங்க ஆசைப்படுறாங்க, அவங்க விரும்புகிறாங்க, அதை நம்மளுக்கு கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலையில் அவங்க எப்படி வேணால் செயல்பட ஆரம்பிப்பாங்க. இப்போ ஒருத்தருடைய ஆசை என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் இருக்கக்கூடிய மற்றவரை வந்து ஒரு நல்ல ஒரு விஷயத்துலேருந்து திசை திருப்புது. நல்ல வழியில் சம்பாதிக்கிறதுலேருந்து திசை திருப்பலாம். சீக்கிரமாக நம்ம சம்பாதிக்கணும், குறைந்த நேரத்தில் குறைந்த ஒரு முயற்சியில் சீக்கிரமாக நம்ம பணம் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கும் போது அவங்களோட வழிகள் மாறலாம், அவங்களுடைய எண்ணங்கள் மாறலாம், அவங்களுடைய நல்ல கொள்கைகள்ல இருந்து அவங்க விலகலாம். இது போல் நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போ இது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கும் வந்து பெரிய ஒரு மனதில் வந்து ஒரு பாரத்தை வந்து ஏற்படுத்துது. நிறையா சம்பாதிக்கணுங்கிறது கஷ்டத்தை ஏற்படுத்துது. வேலை அவங்க கொள்கைகளை விட வைக்குது. அதனால நமக்கு கிடைக்கக்கூடிய பொருளோ சாதனமோ கண்டிப்பாக தவறான முறையில் வரக்கூடிய சாதனம் பொருட்கள் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியாது. ரொம்ப அழகாக சொன்னீங்க சிஸ்டர். எனக்கு தெரிந்து சில மாணவர்கள் மேல் பெற்றோர்கள் வந்து அதிகமான ஆசை வைக்கிறார்கள். இவர்கள் வந்து இவ்வளவு மதிப்பெண் வாங்கணும், 90% வாங்கணும் அப்படின்னு நினைக்கிற போது, ஆசிரியர்களும் வந்து இந்த குழந்தை இவ்வளவு மதிப்பெண் வாங்கணும்னு நினைக்கிற பொழுது தான் அந்த குழந்தை வந்து சில காப்பி அடிக்கிற அந்த தீய பழக்கங்களுக்கு ஆளாகுதுன்னு நினைக்கிறேன். இதற்கு ஒரு விளக்கம் தர முடியுமா நீங்கள்? ஆசை எதிர்பார்ப்பு ரெண்டும் ஒன்று தான். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய குழந்தைகள் நல்ல மார்க் வாங்கணும் அப்படிங்கிற நிறைய ஆசை வந்திருக்கு. மற்றவர்கள் மீது கூட நம்ம வந்து ஆசை நம்ம வந்து வைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு ஆசை தான். இவர்கள் இப்படி தான் இருக்கணும், இவர்கள் இதை தான் படிக்கணும், இந்த அளவுக்கு படிக்கணும், இந்த அளவுக்கு மார்க் வாங்கணும், இவங்க இப்படி தான் என்கிட்ட நடந்துக்கணும், இவங்க அன்பாக தான் என்கிட்ட பேசணும், இவங்க மரியாதை தான் எனக்கு கொடுக்கணும், இப்படின்னு மற்றவர்கள் மேலே நமக்கு ஆசை இருக்கிறதும் நமக்கு கஷ்டங்களை கொண்டு வருது. அது எந்த விதமான ஆசையாக இருந்தாலும் சரி. இப்போ நம்ம புரிந்து கொள்ளணும், நம்மளுடைய ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னா நம்ம அதுக்கிட்ட எதிர்பார்ப்பு வைக்கிறோம், இந்த அளவுக்கு அது நல்லா படித்து நல்ல மதிப்பெண்கள் வாங்கணும். ஆனால் அந்த குழந்தையோட வந்து திறமை கொஞ்சம் குறைவாக கூட இருக்கலாம். ஒவ்வொருத்தருக்குமே ஒரு அபிலிட்டி, ஒரு கேப்பபிலிட்டிங்கிறது இருக்குது. திறன் அதிகமாக இருக்கும், குறைவாகவும் இருக்கும். இப்போ அந்த குழந்தையோட திறனை நம்ம வந்து புரிந்து கொண்டு அதற்கு வந்து சுதந்திரம் கொடுக்கணும். எவ்வளோ நல்லா படிக்க முடியுதோ படிக்கிறதுக்கான ஊக்கம், உற்சாகம் நம்ம கொடுக்கணும். அதற்கான ஒத்துழைப்பும் நம்ம வந்து கொடுக்கணும். நீ எவ்வளோ முடியுதோ நல்லா படி அப்படிங்கிறத மட்டும்தான் சொல்லணுமே தவிர, அடிக்கடி அவங்கள வந்து நம்ம ஃபோர்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய திறனுடைய அளவு இன்னும் அவங்களுக்கு குறையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. மேலும் அவர்கள் அதிக எதிர்பார்ப்பு வைத்து அவங்களால அதை அடைய முடியல அப்படின்னா, நிறைய குழந்தைங்க பாருங்கள் சூசைட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? நான் தோல்வி அடைஞ்சிட்டேன் அதனால் வருத்தப்பட்டு சூசைட் பண்ணிக்கிறவங்க கொஞ்சம் பேர் தான். ஆனால் நம்ம அம்மா அப்பா என்ன நினைப்பாங்க, நம்மள மேலே இவ்வளவு எதிர்பார்ப்பு வச்சுருந்தாங்களே, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க, அம்மா அப்பா நம்மளை எப்படி ஏற்றுப்பாங்க, என்ன வந்து திட்டுவாங்களோ, எந்த மாதிரி சொல்லுவாங்களோ, நான் எப்படி இதை எதிர்கொள்கிறது அப்படின்னு நினச்சி சூசைட் பண்ணக்கூடிய குழந்தைங்க தான் நிறைய இருக்கிறாங்க. ஆனால் நம்ம மேலே அன்புங்கிற ஒரு விஷயத்தினால நம்ம அவர்கள் மேலே நிறைய எதிர்பார்ப்புகள் வைத்து தவறான விளைவுகளை நம்ம ஏற்படுத்திடக்கூடாது. ரொம்ப அழகாக சொன்னீங்க. அடுத்தது ஒன்று சொன்னீங்க, மகிழ்ச்சிகரமான ஆசைகள்னு சொன்னீங்க. அதற்கு ஒரு விளக்கம் தர முடியுமா? அதாவது ஆசைகள்ங்கிறது வந்து இப்போ நமக்கு ஒரு நல்ல ஒரு குறிக்கோள் இருக்குது, ஒரு லட்சியம் இருக்குது. காந்திக்கு ஒரு ஆசை இருந்தது, என்ன? அகிம்சையாக நம்ம சுதந்திரம் வாங்கணும். எவ்வளோ நல்ல ஆசை. இப்போ அதனால் அவருக்கு எவ்வளோ ஒரு அவருடைய வாழ்க்கையில் பல போராட்டங்கள் நடந்தாலும் கூட அவர் அதை எப்படி எடுத்துக்கொண்டு எந்த அளவிற்கு அவர் வந்து அவரோட வாழ்க்கையில் லட்சியத்தை அடையும் போது மிகப்பெரிய மகிழ்ச்சியை கண்டிப்பாக அவர் வந்து அனுபவம் செஞ்சுருப்பார், அவரோட குறிக்கோளை வந்து அவர் அடையும் போது. இப்போ அது வந்து ஒரு நல்ல ஆசை. அது அவருக்கு எவ்வளோ பெரிய பயன் தந்தது, மற்ற மனிதர்களுக்கும் எவ்வளோ வந்து அது பயனுள்ளதாக அமைஞ்சது. இப்போ கடவுளை அடையணுங்கிறது கூட ஒரு ஆசை தான். இப்போ வந்து நிறைய சன்னியாசிகள் இருக்காங்க அப்படின்னா அவங்க எவ்வளோ வந்து கடவுளை அடையணுங்கிற ஒரு ஆசையை வச்சு முயற்சி பண்ணுறாங்க. அதில் அவங்க எவ்வளோ ஆனந்தமாக இருக்காங்க, எவ்வளோ வந்து அவங்க மகிழ்ச்சியோடு அவங்க வாழ்க்கையில் இருக்காங்க. இப்போ நம்ம ஒரு முன்னேற்றம் வாழ்க்கையில் அடையணும், படித்து இந்த வேலைக்கு போய் இந்த நல்ல நிலைக்கு வரணும் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஆசை தான். நான் நல்லா படிக்கணும்னு நினைக்கிறது ஒரு நல்ல விருப்பம், நல்ல ஆசை. இதில் நான் நல்லா முன்னேறணும் அப்படிங்கிறது நல்ல விருப்பம். இப்போ இந்த ஒரு பயிற்சியை நான் கற்றுக்கொண்டு நல்ல ஸ்போர்ட்ஸில் நான் வந்து ஒலிம்பிக்ஸ் வரைக்கும் போகணும் அப்படின்னு ஒருத்தர் குறிக்கோள் ஆசை வைக்கிறாருன்னா அது ஒரு நல்ல ஆசை, விருப்பம் தான். அதற்கான முயற்சி அவர் எவ்வளோ செய்வாரோ அதை அடைவார். அப்போ எந்த ஒரு விஷயத்தில் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய உண்மையான முன்னேற்றத்திற்கான ஒரு முயற்சிகளை வந்து நம்ம செய்கிறோமோ, மேலும் எந்த ஒரு விஷயம் நமக்கு ஒரு அழியாத நீண்ட காலத்தோட பலனை கொடுக்குதோ அதற்காக நம்ம விருப்பப்படுறது, மற்றவர்களுக்கும் அது நிறைய பலனை கொடுக்குதோ, பயனுள்ளதாக இருக்கோ, அப்படிப்பட்ட விருப்பங்களை வந்து நம்ம கொண்டு வர்றது நல்ல மகிழ்ச்சி நிறைந்த ஒரு ஆசையாக இருக்குது. இப்போ ஒருவருக்கு வந்து நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது, அது நல்ல ஆசை தானே? பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது ஒரு நமக்கு தேவையானதை நம்ம வந்து அடையிறது அப்படிங்கிறது ஒரு ஆசைன்னு சொல்ல முடியாது.
இப்போ உங்களுக்கு என்ன ஒரு தேவை இருக்கோ அதை நீங்கள் அடைஞ்சு தானே ஆகணும், அதற்கான முயற்சியை செய்து தானே ஆகணும். அப்போ ஒவ்வொருத்தருக்குமே என்னவா இருக்குது, பணங்கிறது ஒரு முக்கியமான ஒரு அத்தியாவசியமான ஒரு பொருளாக இருக்குது. அப்போ அதை வந்து அவங்க தனக்கு சம்பாதிக்கணும், நம்மக்கிட்ட நிறைய இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து தவறு கிடையாது. ஆனால் எந்த அளவிற்கு நமக்கு தேவையோ அதை விட பல மடங்காக என்கிட்ட அது இருக்கணும், அதை நான் வந்து சேர்த்து வைக்கணும், அதை பொருளாகவோ இல்லை பணமாகவோ இல்லை வீடாகவோ. இப்போ எனக்கு மட்டும் கிடையாது, இப்போ எனக்கு எந்த அளவுக்கு பணம் இருக்கோ இருக்குது, ஓகே. ஆனால் அதோட வந்து அந்த ஆசை நின்று போகாமல் அடுத்து என்னுடைய குழந்தைகளுக்காக நான் சேர்த்து வைக்கணும். அதுவும் பத்தாது, அதுக்கப்புறமா என்னுடைய பேரன் பேத்திகள் வரைக்கும் என்ன பண்ணணும், நல்லா வாழ்கிறதுக்காக நான் இவ்வளோ சொத்துக்கள், இவ்வளோ பணம், இவ்வளோ நகை, இவ்வளோ பேங்க்கில் பேலன்ஸு, இதெல்லாமே நான் சேர்த்து வைக்கணும். அப்படி மனிதனோட ஆசை எப்போ எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகுதோ அதுதான் பேராசையாக வந்து மாறுதுன்னு சொல்கிறோம். எவ்வளோ லட்சம் இருந்தாலும் சரி, எவ்வளோ கோடி இருந்தாலும் சரி, தன்னுடைய தேவைக்கு அப்பாற்பட்டு ஒரு மனிதன் வந்து உன்னை நோக்கி போயிட்டே இருக்கான் அப்படின்னா அது அவனுக்கு ஆபத்தாக மாறும். இப்போ நீங்கள் வந்து பாருங்கள், ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு தேவையான ஒரு விஷயம் இருக்குது, அப்போ அதற்காக அவங்க பணம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அது நல்லது தான். இப்போ வந்து ஒரு தேவையான ஒரு விஷயத்துக்காக நீங்கள் ₹1,00,000 கூட செலவு பண்ணுங்கள், தப்பே கிடையாது. ஆனால் தேவை இல்லை அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ₹1 செலவு பண்ணாலும் அது என்னவா இருக்குது, அது தவறானதாக தான் இருக்குது. ஏன்னா தேவையில்லாமல் நம்ம பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லையே. ஆனால் உங்களுக்கு ரொம்ப தேவையானதுன்னா எவ்வளோ வேணாலும் நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ நமக்கு அப்போ வந்து புரிஞ்சுக்க தெரியணும் எதெல்லாம் நமக்கு வந்து அத்தியாவசியமானது, எதெல்லாம் நமக்கு தேவையானது, எதெல்லாம் நமக்கு தேவை இல்லாதது. ரெண்டையும் நம்ம வந்து பிரித்து நம்ம வந்து உணர்ந்து அதற்காக நம்ம முயற்சிகளை செய்தோம் அப்படின்னா அதில் வந்து தவறுகள்ங்கிறது இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா சிலருக்கு என்ன ஒரு கண்ணோட்டம் இருக்குன்னா, ஆன்மீகத்துக்குள்ளே வந்தாலே எல்லா ஆசைகளையும் துறந்து விட வேண்டும் என்று தான் நினைக்கிறார்கள். அதனால ஆன்மீகம்னு சொன்னாலே பயப்படுறாங்க. இதற்கு ஒரு விளக்கம் நீங்கள் தர முடியுமா? அதாவது ஆன்மீகத்தில் வர்றதுனால உண்மையிலே நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பொய்யான விஷயங்கள்லாம் மறைந்து போகுது. உண்மையான நிலையாக இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் அடைய ஆரம்பிக்கிறோம். அதனால தான் ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு இல்லை அமைதியான வாழ்க்கையை வந்து அவங்க வந்து ஏற்படுத்துறதுக்கு எதுவுமே வேண்டான்னு நினைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா உண்மையை உணர ஆரம்பிச்சிடுறாங்க. எதில் உண்மையான சந்தோஷம் இருக்குது, எதில் உண்மையான அமைதி இருக்குது. அப்போ தனக்குள்ளே இருக்கக்கூடிய குணங்களையும் தனக்குள்ளே இருக்கக்கூடிய சக்திகளையும் அவங்க உணர ஆரம்பிக்கும் போது அவர்களுக்கு எந்த ஒரு காரணமும் தேவையில்லாமல் போயிடுது. எனக்கு இது இருந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன், இது இல்லாட்டினாலும் சந்தோஷமாக இருப்பேன் அப்படிங்கிற மனநிலை வந்துருச்சு. இப்போ ஒருத்தர் அன்பாக இருந்தாலும் சந்தோஷமாக இருப்பேன், அன்பாக இல்லாட்டினாலும் நான் சந்தோஷமாக இருப்பேன். என்கிட்ட பணம் இருந்தாலும் நான் சந்தோஷமாக இருக்கேன், அதிகபட்சம் என்கிட்ட இல்லாட்டினாலும் நான் சந்தோஷமாக என்னால் வாழ முடியும். எப்படிப்பட்ட சூழ்நிலை, நல்லா இருந்தாலும் சூழ்நிலை, இல்லை நல்லா இல்லை, எனக்கு எதிர்பார்த்தபடி பிடிச்ச மாதிரி இல்லை அப்படின்னாலும் என்னால் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவம் வந்து அவர்களுக்கு வந்துடுது. ஆனால் ஆன்மீகம், அந்த ஆன்மீக ஞானம், அந்த சக்தி இல்லாத போது என்ன பண்ணுறாங்கன்னா மனிதர்கள் எல்லா விஷயத்தையும் ஒரு டிபெண்ட் பண்ணி இருக்கிறாங்க. பணம் நிறைய இருந்ததுன்னா நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் வாழ்க்கையில். அப்போ பணம் ஈட்டுறதுக்கான ஆசை எனக்கு இருக்கணும், இல்லாமல் போச்சுன்னா என்ன பண்ணுறது இல்லையா? அப்போ அதை ஈட்டவும் மாட்டோம், அப்போ சந்தோஷம் நமக்கு இல்லாமல் போயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே போல் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் மேலே நமக்கு வந்து ஒரு அன்பு இல்லாமல் போயிடும், ஒரு பற்றுதல் இல்லாமல் போயிடும். அப்போ நம்ம விட்டுட்டு போயிடுறதா வந்து அர்த்தமாயிடும், விலகி போயிடுவாங்களோ அப்படிங்கிற பயம் இருக்குது. இல்லை அந்த அன்பு இல்லாமல் ஒரு பிடிப்பு இல்லாமல் போயிடுமோ அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அப்படி கிடையாது. ஆன்மீகம்ங்கிறது ஒரு சுயநலம் இல்லாத, எதிர்பார்ப்பு இல்லாத அன்பை மற்றவங்களுக்கு செலுத்துறதுக்கான ஒரு சக்தியை நமக்கு வந்து கொடுக்குது. இப்போ குடும்பத்தில் பாருங்கள், எல்லாரும் ஒருத்தர் எப்பயும் அன்பாக இருக்காங்களா? நிறைய நேரத்தில் அவங்க சண்டை தான் போட்டுக்கிறாங்க. நிறைய நேரத்தில் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து கஷ்டங்களை கொடுத்துக்கிறாங்க. எவ்வளோ அன்பு இருக்கோ அந்த அளவுக்கு அந்த இடத்துல என்ன இருக்குது, கஷ்டமும் சேர்ந்து இருக்கும். ஆனால் ஆன்மீகம் நமக்கு புரிய வைக்குது, ஒருத்தர் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை அவர்களுக்கு வந்துடுது. அவங்க அன்பாக இல்லாட்டினாலும் அன்பை நம்ம திரும்ப திரும்ப கொடுக்கக்கூடிய சக்தியை நமக்குள்ளே வளர்த்து கொண்டது. மேலும் அவர்கள் வந்து முழுமையாக அவங்கள ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்தி நமக்கு கிடைக்கிது. பொய்யான அன்பு வந்து நமக்குள்ளே இருக்காது. அப்போ அதே போல் எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு அன்பை நம்ம அவங்களுக்கு மேலே வைக்கிறதுக்கான ஒரு வழியை வந்து அது சொல்லி கொடுக்குது. அதனால் எந்த விதத்துலேயுமே சரி, குடும்பத்திலே ஆகட்டும், பணம் சம்பாதிக்கிறதுலே ஆகட்டும், இல்லை நல்லா படிக்கிறதுலே ஆகட்டும், எல்லாத்துலேயுமே உண்மையை உணர்ந்து அதில் வந்து இன்னும் நம்ம முன்னேறதுக்கு பெஸ்ட்டாக தான் நம்ம இருப்போமே தவிர எதுலேயுமே நம்ம பின்னேறி போக வேண்டும் அப்படிங்கிறது ஆன்மீகத்தில் கிடையவே கிடையாது. அதோட உண்மையான நிலையை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஆன்மீகம்ங்கிறது வெறும் நம்ம உடையை வந்து நம்ம மாற்றிக்கொள்வது கிடையாது,
நம்மளுடைய மனதை வந்து மாற்றிக்கொள்வது. நம்ம மனதில் இருக்கக்கூடிய பொய்யான தன்மைகளை, பொய்யான நம்பிக்கைகளை வந்து நம்ம விலக்குவது. அதனால் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கை மிக சிறந்ததாக தான் இருக்கும். சிஸ்டர், நீங்கள் வந்து தியானத்தின் மூலமாக நல்ல ஆசைகள் நம் மீது எப்படி வைக்கலாம் என்பதை பற்றி ஒரு விளக்கம் தர முடியுமா? அது நமக்கு நாமளே வந்து நல்ல ஆசைகளை வைக்கிறது ரொம்ப அவசியமானது. ஏன்னா ஆசைங்கிறது வந்து நம்ம வாழ்க்கைக்கான ஒரு மூச்சாக வந்து இருக்குது. இப்போ நம்ம ஆசைகள் நம்ம மேலே நம்ம என்ன வைக்கணும் அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் வந்து இப்போ குழந்தை பருவத்தில் அப்படின்னு ஒரு சில ஆசைகள் இருக்கும். வளர்ந்த பிறகு, இளைஞனாக பிறகு நமக்கு ஒரு ஆசைகள் அப்படிங்கிறது இருக்கும். மேலும் நம்ம வந்து முதுமை பருவத்தில் இருக்கும்போது அப்போ வந்து சில ஆசைகள் நமக்கு வந்து இருக்கும். இது அனைத்து ஆசைகளுமே நம் மீது வந்து நல்ல ஆசைகளாக நம்ம வைக்கும்போது நம்ம வாழ்க்கை ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஒரு அர்த்தம் உள்ளதாக, சிறந்த முறையில் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையாக அமைஞ்சிரும். இப்போ என்ன ஆசைகள் நம்ம அது போல் வைக்கணும் அப்படின்னா, ஒரு குழந்தை பருவத்திலிருந்து ஒருத்தருக்கு என்ன ஆசை இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? குழந்தை பருவத்திலேருந்து நமக்கு ஆசை என்ன இருக்கணும் அப்படின்னா, படிக்கணும், நல்ல பெற்றோருக்கு நல்ல முன்னேற்றத்தை நம்ம அடையணும். அப்படின்னா எந்தெந்த விஷயத்தில் முன்னேற்றத்தை அடையணும்? அதில் முதல் ஆசை என்னவாக இருக்கணும் அப்படின்னா, நான் நல்ல விஷயங்களை நிறைய கற்றுக்கொள்ளணுங்கிற ஆசை, விருப்பம் இருக்கணும். நல்ல விஷயங்கள்னு பார்க்கும்போது அதில் என்ன இருக்குது அப்படின்னா, நாலேஜ். நம்ம எந்த அளவுக்கு வந்து எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக நம்ம வந்து புரிந்து கொள்கின்றோமோ, அதாவது வாழ்க்கையினுடைய ஞானம்னு சொல்லலாம். வாழ்க்கையில் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து சரி எது தவறு எது அப்படின்னு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நாலேஜ், ஒரு ஞானத்தை நம்ம வந்து அடையணும். அதற்கு நிறைய விஷயங்களை நம்ம வந்து கற்றுக்கொள்ளணும். இப்போ குழந்தை பருவத்தில் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளணுங்கிற அந்த ஊக்கம், உற்சாகம், அந்த ஆசை வந்து நமக்கு இருக்கணும். அது வந்து எந்த துறையினாலும் சரி, வாழ்க்கையை பற்றிய ரகசியங்களை நம்ம வந்து கற்றுக்கொள்வதாகட்டும், இல்லை வந்து நாம் டைமை வந்து சரியாக யூஸ் பண்ணிட்டு பலவிதமான ஒரு விளையாட்டுகளை கற்றுக்கொள்வதாகட்டும், பலவிதமான ஒரு புத்தகங்களை நம்ம படிக்கிறதுல ஆகட்டும், இல்லை எந்த ஒரு விஷயத்துல எதை பார்த்தாலும் சரி, யாரை பார்த்தாலும் சரி, நம்ம நிறைய புதியதாக நாளுக்கு நாள் கற்றுக்கொண்டே போக வேண்டும். நம்ம சமயத்தை வந்து நிறைய பயனுள்ளதாக பயன்படுத்தி கொள்ளணும், நம்ம முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு ஆசை குழந்தை பருவத்தில் நமக்கு இருந்து கொண்டே இருக்கணும். கற்றுக்கொண்டே செல்ல வேண்டும் அப்படிங்கிற ஆசை, விருப்பங்கிறது அவசியமாக இருக்கணும். அதே போல் ஒரு இளைஞன் ஆன பிறகு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த ஒரு ஆசை இளைஞனுக்கு இருக்கும் அப்படின்னா, நம்ம அடுத்த வாழ்க்கையில் என்ன பண்ண போகிறோம், என்ன செய்ய போகிறோம், வாட் நெக்ஸ்ட், அடுத்தது நம்ம என்ன நம்ம முயற்சி செய்து நம்மளோட குறிக்கோள் அடையணும். ஏன்னா இளைஞர்களுக்கு அவரவர்களுக்குன்னு என்ன இருக்கும், ஒரு குறிக்கோள் வந்து இருக்கும். இந்த நிலையை நான் அடையணும், இந்த வேலையை நான் வந்து செய்யணும், இதை படித்து முடிச்சுட்டு இந்த அளவுக்கு நான் சம்பாதிக்கணும், இந்த அளவுக்கு குடும்பத்துக்கு வந்து நான் வந்து பயனுள்ள ஒரு மனிதனாக இருக்கணும் அப்படிங்கிற விருப்பம், ஆசைகள் அவங்களுக்குள்ள அவசியமாக இருக்கும். இப்போ அதை அடையிறதுக்கு தினமும் அவர்கள் முயற்சிகளை வந்து செய்து கொண்டே இருக்கணும். அப்போ தினமும் அவர்களுக்கு நிறைய விஷயங்களை சரியாக வந்து அவங்க புரிந்து கொண்டு தன்னுடைய லட்சியத்தை நோக்கி செல்றதுக்கான முன்னேறிட்டே நம்ம போகிறோமா, டெய்லி நம்ம அந்த விஷயத்தில் முன்னேறிட்டே போகணுங்கிற ஆசை, விருப்பம் அவங்களுக்கு இருக்கணும். அதே போல் எல்லா கடமைகளும் செய்து முடிச்சிட்டாங்க, ஒரு முதுமை பருவம் வந்துருச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்து நம்ம கடவுளை புரிந்து கொண்டு கடவுளினுடைய ஒரு அருளையும் கருணையும் நம்ம பெறணும். வாழ்க்கையினுடைய எல்லா கஷ்டத்திலேருந்து விலகி கடைசி காலத்தில் நம்மளோட மனதை வந்து அமைதியாக, மகிழ்ச்சியாக நம்ம வைத்து கொண்டு இறைவனை வந்து நம்ம நினைக்க ஆரம்பிக்கணும். இறைவனை வந்து நம்ம உணரணும். அவருடைய சக்திகளை வந்து துணையையும் நம்ம அனுபவம் செய்யணும் அப்படிங்கிற விருப்பம், ஆசை அவர்களுக்கு முதுமை பருவத்தில் அவசியமாக இருக்கணும். நம்ம ஆசைகள் அப்படி இருந்துடக்கூடாது. இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா முதுமை பருவத்தில் கூட என்ன பண்ணுறாங்கன்னா, பணம் சம்பாதிக்கணும்னு ஆசை, விருப்பம் இருக்குது. ஈவன் ரிட்டையர் ஆகின பிறகு கூட என்ன பண்ணுறதில்ல, யாரும் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறதில்ல. ஆனால் அதை மனிதர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, பிஸியாக இருக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம்னு நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி கிடையாது. நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக பிஸியாகவே இருந்தோன்னா அது நமக்கு சாபம் தான், நல்லது கிடையாது. கடைசி முதுமை பருவத்தில் நம்ம வந்து ரெஸ்ட் எடுக்கணும், ஓய்வாக நம்ம இருக்கணும். எல்லா விதமான குடும்பத்தோட பொறுப்புகளை முடித்த பிறகு நம்ம வந்து இறை உணர்வை நம்ம அதிகப்படுத்திக்கணும். நம்மளோட வாழ்க்கையில் நல்ல ஒரு நிலையை வந்து கடைசியில் மனநிலையை வந்து நம்ம உருவாக்கிக்கணும். அப்போ அந்த மாதிரியான ஒரு ஆசை, விருப்பங்கிறது முதுமை பருவத்திலையும் வந்து நமக்கு இருக்கணும். ஸோ இது போல் நம்ம ஒவ்வொரு நிலையிலையும் நம்ம வந்து முன்னேற்றத்திற்கான எதை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம், நம்ம வயதுக்கேற்ப அந்த ஆசைகளை நம்ம உருவாக்கிட்டோன்னா நம்ம வாழ்க்கை வந்து சிறந்ததாக இருக்கும். யூஸ்வலாக சொல்கிற போது சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு பிரம்மச்சரியம். நீங்கள் அதில் என்ன சொன்னீங்க, படிக்கக்கூடிய ஒரு ஆசை இருக்க வேண்டும் என்று சொன்னீங்க. அப்புறம் கிரகஸ்தம்னா நீங்கள் வந்து அதில் முயற்சி செய்யக்கூடிய ஆசை இருக்கணும்னு சொன்னீங்க. அடுத்தது வானப்பிரஸ்தினா இறை அருளை நோக்கி செல்ல வேண்டும் என்று சொன்னீர்கள். இதில் வந்து கடைசியில் சந்நியாசம்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து ஏதாவது ஆசை வைக்க முடியுமா? கடைசி வாழ்க்கையின் கடைசி
தருணத்தில் என்னென்ன ஆசைகள் வைக்கலாம்? கடைசியில் வந்து நம்ம ஒரு நல்ல முறையில் நம்ம வந்து இறக்க வேண்டும்ங்கிறது கூட ஒரு நல்ல ஆசை தானே. இன்றைக்கி உலகத்தில் மரணம்ங்கிறது பலவிதமாக மனிதர்களுக்கு வந்து வருது. ஆனால் நம்மளுடைய மரணம் எப்படி இருக்கணும்? ஒரு நல்ல மரணமாக இருக்கணும். நல்ல மன அமைதியோட, திருப்தியோட, மகிழ்ச்சியோட நம்ம செல்லணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம், ஒரு ஆசை கூட நம்ம அவசியமாக வைக்கணும். அப்போ அது இருக்கும்போது நம்ம கடைசி நேரத்தில் எல்லா மனிதர்கள்கிட்டையும் நம்ம வாழ்ந்த காலத்தில் நம்ம எப்படி இருந்திருந்தா கூட, நம்ம வந்து இளைஞர் பருவத்தில் இருந்த போது, இல்லறத்தில் இருந்த போதும் நம்ம எப்படி இருந்திருந்தா கூட கடைசி நேரத்தில் எல்லா மனிதர்களோட மனதை புரிந்து கொண்டு அவர்களோட நம்ம அன்பாகவும் மகிழ்ச்சியோடையும் நம்ம வந்து திருப்தியோடையும் நம்ம இருந்து கடைசி காலத்தில் நம்ம இந்த உடலை வந்து விடணும் அப்படிங்கிற ஆசை அவசியமாக நமக்கு இருக்கணும். இப்போ அந்த கடைசி காலத்தில் முதிர்ந்த நிலையில் எல்லாரும் அனுபவசாலியாக இருப்பாங்க. அப்போ நிறைய பேருக்கு நம்ம வாழ்க்கை மூலமாக ஒரு மெசேஜ் நம்ம கொடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை விருப்பம் இருக்கணும். காந்தி என்ன சொன்னாரோ, நம்ம வாழ்க்கையே ஒரு மற்றவங்களுக்கான ஒரு மெசேஜாக இருக்கணும்னு சொல்கிறார், ஒரு செய்தியாக இருக்கணும். அதே போல் நம்மை பார்த்து மற்றவங்க என்னெல்லாம் கற்றுக்கொண்டாங்க வாழ்க்கையில், அப்போ நம்ம ஒரு வாழ்க்கையே ஒரு செய்தியாக மற்றவங்களுக்கு விட்டுட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து கடைசி நேரத்தில் நமக்கு அவசியமாக இருக்கணும். இப்போ இறை உணர்வில் நம்ம இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஆன்மீகமாகட்டும், இறை உணர்வாகட்டும், அது வந்து நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய வீணான ஆசைகளாகட்டும், கெட்ட ஆசைகள்னு சொல்லலாம், நமக்கே வந்து அது பாதகமாக ஆகக்கூடிய ஆசைகள், விருப்பங்கள் என்ன இருக்கோ, இல்லை நம்ம கூட இருக்க மற்ற மனிதர்களுக்கும் பாதகமாக இருக்கக்கூடிய ஆசைகள் என்ன இருக்கோ, அது எல்லாத்தையுமே வந்து அழித்து விடுகிறது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சக்தி வந்து ஆன்மீகம், நமக்குள்ளே இருக்கக்கூடிய வீணானதை எடுக்கக்கூடிய ஒரு சக்தியை வந்து ஆன்மீகம், இறை உணர்வு வந்து நமக்குள்ளே வந்து உருவாக்குது. இப்போ நாம் என்ன பண்ணுறோம்? அந்த பேர் ஆசைகளை நம்ம வந்து விடுறோம். ஒரு பொருள் மேலேயோ, ஒரு மனிதன் மேலே இருக்கக்கூடிய ஒரு ஆசை விருப்பத்திலேருந்து கூட கடைசி நேரத்தில் நம்ம விலகிறோம். ஏன் அப்படின்னா, உலகத்தில் என்ன சொல்கிறாங்க? நம்ம தனியாக வந்தோம், நம்ம தனியாக மீண்டும் செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நாம் இவ்வளோ காலமாக என்ன பண்ணியிருக்கலாம்? நம்மளுடைய வாழ்நாளில் ஏதோ ஒரு மனிதர்களை சார்ந்து நம்ம இருப்போம். இவங்க இருந்தால் தான் என்னால் வாழ முடியும், இவங்க தான் என்னோடய வாழ்க்கைக்கு முக்கியமானவங்க, இவர்களுடைய அன்பு இல்லாமல், இவர்களுடைய ஒரு சப்போர்ட் இல்லாமல் எனக்கு வாழ்க்கையே இல்லை அப்படிங்கிற ஒரு ஆசையோடெல்லாம் நம்ம வந்து இருந்திருப்போம். ஆனால் கடைசி நேரத்தில் நமக்கு இறை உணர்வு ஏற்படும் போது இந்த ஒரு சார்ந்து வாழ்தல் அப்படிங்கிற ஆசையிலேருந்து கூட நம்ம விலகிடுவோம். நம்ம கடைசி நேரத்தில் அந்த உணர்வு வரும், இறைவன் தான் நமக்கு நிரந்தரமானவர், இறைவனடி சேர்றது தான் நம்மளுடைய கடைசி ஒரு நிலை. இதையும் நம்ம மனதை என்ன பண்ணணும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு பக்குவத்தை வந்து அவசியமாக நம்ம வந்து அடைய முடியும். இப்போ அதற்கு வந்து நம்ம பழக்கப்படுத்தணும். அந்த முதுமை பருவத்தில் நம்ம வந்து நிறைய விஷயங்களை நம்ம படிக்கிறதும், பக்தியினுடைய உணர்வோடு இருக்கிறதும், ஆன்மீகத்தை நமக்குள்ளே வளர்த்து கொள்வதும் இருக்கும்போது அந்த கடைசி ஒரு நல்ல மனப்பக்குவத்தோட, நல்ல மனநிலையோடு நம்ம வந்து இந்த உடலை விடலாம். அது இப்போ மரணம்ங்கிறது கூட ஒரு நல்ல விஷயமாக நம்ம வந்து அந்த நேரத்தில் உணர முடியும். ஏன்னா இந்த காலத்தில் மனிதர்கள் வந்து யாருமே விரும்புறது கிடையாது. நம்ம மரணம்னா அது ஒரு கெட்ட விஷயமாக நினைக்கிறாங்க. ஏன்னா அந்த மனநிலையில் பக்குவத்தை அவங்க வந்து கொண்டு வரதில்லை. ஆனால் இந்த ஆசைகள் எல்லாத்தையும் கடந்த நிலைக்கு அவங்க போகும்போது, இறை உணர்வை அதிகப்படுத்தும் போது, அந்த கடைசி காலத்தோட அந்த நிலை கூட அவங்களுக்கு மிக மகிழ்ச்சியானதாக அவசியமாக அவங்க ஆக்கிக் கொள்ளலாம். ரொம்ப அழகா ஆசையை பற்றி இன்னைக்கு வந்து எங்களுக்கு தெளிவான விளக்கங்கள் கொடுத்தமைக்கு மிக்க நன்றி. வணக்கம். வணக்கம். என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்தீங்களா? இந்த நிகழ்ச்சியில ஆசையை பற்றிய ஒரு தெளிவான விளக்கத்தை சகோதரி நமக்கு கொடுத்தாங்க. ஆசையிலே 2 வகை இருக்குன்னு சொன்னாங்க. ஒன்று கசப்பான ஆசைகள், ஒன்று மகிழ்ச்சி தரக்கூடிய ஆசைகள்னு சொன்னாங்க. நாம் தியானத்தை தினந்தோறும் பயிலும் பொழுது நமக்குள் இருக்கும் பொய்மை எல்லாம் விலகி நமக்குள் இருக்கும் குணங்களும் சக்தியும் மிகும் என்று கூறினார்கள். ஒவ்வொரு பருவத்திலும் ஒவ்வொரு விதமான ஆசைகள் நாம் வைக்கலாம். சிறு பருவத்தில் கல்வியை கற்க வேண்டும் என்ற ஆசை இருக்க வேண்டும். இடைப்பட்ட காலத்தில் நிறைய முயற்சிகள் செய்து நம் இலக்கை நாம் சென்றடைய வேண்டும் என்ற ஆசை இருக்க வேண்டும். முதுமை காலத்தில் நான் இறைவனடி போய் சேர வேண்டும் என்று நினைத்து ஆன்மீகத்தில் தன் நேரத்தை செலவிட வேண்டும் என்று கூறினார்கள். இந்த நிகழ்ச்சி இதோடு நிறைவு பெறுகிறது. மற்றொரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். மலரட்டும் மலரட்டும் வசந்தம், மனதில் மலரட்டும் வசந்தம், மலரட்டும் மலரட்டும் வசந்தம், வாழ்வில்